ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் உலக இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உம் சமூகத்தில் வருகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிதாவே, அன்னுன்ற அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, கடந்த நாளிலே நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பல இக்கட்டுகளை கடந்தோம். பிரச்சனைகளை பார்த்து கர்த்தர் அதை சால்வ் பண்ணினீர். உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடனில் இருந்த விடுதலை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் எங்களுடைய அவயவங்களை பாதுகாத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விபத்து, நாச மோசங்கள் வராதபடிக்கு, வியாதி வராதபடிக்கு காலையிலே எழுந்திருக்க பண்ணினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்ண உணவும், உடுக்க உடையும், தங்க இருப்பிடம் கொடுத்ததுக்காக எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைய வேண்டிய வார்த்தையின்படியே உங்களை தேடுகிறோம். உங்களை பார்க்க அந்த பார்வை எங்களுக்கு தாரும். இவங்களோடு கூட பேசுகிறத கேட்கிற செவிகள் எங்களுக்கு தாரும். சாலமோனோடு பேசின ஆண்டவர், சாமுவேலோடு பேசின ஆண்டவர், மோசேயோடு பேசின ஆண்டவர், எங்களோடு கூட பேசுவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளதே என்ற பாடலை பாடு. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனைகள் தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். கைகளை உயர்த்தி உங்களுக்கு என்ன அவசிய தேவை இருக்கிறது ஆண்டவரத்தில் சொல்லுங்க. வேலை, குழந்தை, திருமணம், கடன், வியாதி, பலவீனம், நோய், மனதளவில் இருக்கிற போராட்டங்கள், பிசாசின் சதி ஆலோசனைகள், மனித முயற்சிகள், சத்ருவின் கிரியைகள், இழப்புகள், தோல்விகள், இவையெல்லாம் ஆண்டவரத்தில் சொல்லுங்க. மோசே உயர்த்தினது பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார். சாலமோன் உயர்த்தி ஜெபித்த பொழுது நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லி அவன் கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தார். எலியா முகங்குப்புற விழுந்து அழுது ஜெபித்த பொழுது கர்த்தர் நீர் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவன் மரண பயத்தை மாற்றி அமைத்தார். இப்பொழுதும் அவருடைய தழும்புகளாலே விசுவாச அறிக்கை செய்வோம். அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்கு ஜெயத்தை உண்டு பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நானே உன் பரிகாரனை. கர்த்தர் எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் சரீரத்திலே
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில இருக்கிற எல்லா வலிகள், வேதனைகள், சர்ம வியாதிகள், உடல் உறுப்புகள் பிரச்சனைகள் சொல்லுங்க. இருதயம், மூளை, கண், செவி, நாசி, வாய், பல், நாக்கு, இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், லிவர், இவை எல்லாவற்றையும், மூட்டு, எலும்புகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வல்லமை இருக்கட்டும். ஈவன் ரத்தத்திலே ஹீமோகுளோபின் அளவு, WBC அளவு, இவை எல்லாம் கர்த்தருடைய கரத்தில், RBC, இவை எல்லாம் 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 கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலும் ஞானத்தினாலும் நம்மை சுகமாக்க செபிப்பாங்க. இன்னைக்கு அநேகருக்கு விடுதலை கிடைக்கிறதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது நான் அல்ல, கர்த்தர். கேட்கிறவனும் பெற்றுக் கொடுக்கிறான் என்று சொன்னவர். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னவர். என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று சொன்னவர். இப்பொழுதும் பதில் கொடுக்க அவர் காத்திருக்கிறபடினால பதில் கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கையோடு கூட என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களிலும் மறவாதே. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த தந்தையின் அன்பு குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே லூக்கா 7ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு அற்புதத்தை நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். வாலிபந்தான் அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்டே வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனத்தை நீங்கள் கேட்டீங்க, காதுகளிலே கேட்டோம். இப்போ நம்ம விசுவாசத்தோட இதை நம்ம வியாக்கியானம் செய்ய போகிறோம். உங்களுக்கு என்ன தோணுகிறது சொல்லுங்க. கணவனை இழந்த ஒரு மனைவி வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரே பிள்ளை, அந்த பிள்ளையும் அவள் இப்பொழுது இழந்திருக்கிறார். அவளுடைய கேள்விகள் எல்லாம் என்னவா இருக்கும்? பைபிள்ல கணவனை இழந்தவர்கள் அவருடைய நிலைமை மிக 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 மோசமான ஒரு நிலைமையாக இருந்தது. என்டையர் பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை மிக மிக மோசமா. சரி, அவங்களுடைய கேள்வி என்னவாக இருந்திருக்கும்? ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? முதல் கேள்வி, ஏன் அனுமதித்தார்? கணவனையும் எடுத்துக்கொண்டார், பிள்ளையும் எடுத்துக்கொண்டார். அதனாலதான் நகோமி சொன்னால், என்ன மாறா என்று அழையுங்கள், கர்த்தர் தேவன் எனக்கு மகா கசப்பை கட்டளையிட்டார். நியாயம்தான். அவர் சொன்னதுல எந்த தவறும் இல்லை. நம்ம யோபு பார்க்கிறோம், ஆனா அவனுக்கு இருக்கின்ற விசுவாசம் நமக்கு இருந்தாலும் அவனுடைய ஆர்கியூமெண்ட் நீங்க பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க கொஞ்சம் பயாஸ்டா இருந்துட்டீங்களோ அப்படின்னு தான் தோணுது. அப்படிதான் பேசுறாரு அவர். நியாயஸ்தானத்திலே
வைத்து பாருங்க ஆண்டவரே அப்படின்லாம் கேட்கிறார். யோபு சொன்ன மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் நன்மை அனுபவித்த நாம் தீமை அனுமதிக்காமல் தீமை அனுபவிக்காமல் இருப்பது நலமோ அப்படிலாம் நம்மளால பேசக்கூட முடியாது. அது அந்த காலத்து பரிசுத்தவான்கள் பேசினது தான். திருமறையில பிள்ளைகளை இழந்தவர்கள் அழுத காரியங்கள் நமக்கு தெரியும். இதுல ஒரு கைம்பெண் அல்லது ஒரு கணவனை இழந்தவர் தன் மகளை பறி கொடுத்தால் இனி அவளுக்கு ஆதரவு இல்லை. அவன் முதல்ல இது ஏன் எனக்கு நேர்ந்தது முதல் கேள்வி. ரெண்டாவது, ஏன் ஆண்டவர் என் பிள்ளையை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுவும் வாலிப பிள்ளையை எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நான் இனிமேல் என்ன செய்வேன் தனியாக. நான்காவது, ஏன் இந்த ஆண்டவருக்கு கண் இல்லையா, ஏன் ஆண்டவர் என்னெல்லாம் சோதிக்கிறார். இதெல்லாம் நம்ம அதை விளக்கம் கொடுக்குறோம். ஆண்டவர் என்னை ஏன் சோதிக்கணும், எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும், நான் என்ன பாவம் பண்ணேன், அப்படி பாவம் பண்ணாலும் எனக்கு அந்த தண்டனை கொடுத்துருக்கலாமே, ஏன் என் பிள்ளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கேள்விகள் எல்லாம் நாமும் பல நேரங்களில் வைக்கிறோம். நீங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் கேட்பீங்கன்னா இந்த கேள்விகள் எல்லாம் நாம் கேட்டிருப்போம். அவன் மரித்த பிறகு அவளுள்ளே தோன்றின சில கேள்விகளை தான் முன்னாடி நான் வைத்தேன். நான் ஜெபம் பண்ணேன், இரவெல்லாம் ஜெபித்தேன், பகலெல்லாம் ஜெபித்தேன். யூதர்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்கள் அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த கைம்பெண்கள் ஆலயத்தை விட்டு நீங்காமல் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள். அதான் அன்னாளை பார்க்கலாம். அன்னாள் 84 வயதிலும் ஆலயத்தை விட்டு பிரியாமல் இரவும் பகலும் உபவாசித்து ஆண்டவரை ஆராதனை பண்ணி கொண்டால், ஆராதனை பண்ணி கொண்டிருந்தால் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி அந்த கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இங்கே நல்ல கவனிங்க, 13ஆம் வசனத்தில் இயேசு என்று போடப்படவில்லை, மாறா கர்த்தர் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன் அதை போடலை, ஆவியானவர் ரொம்ப நுணுக்கமாக அதை எழுதுகிறார். கர்த்தர் நம் தகப்பன் இல்லை, அவர் நமது பரமபிதா. அவர் ஜெனசிஸிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தம்மை ஒரு அப்பாவாகத்தான் அவர் தம்மை மக்களுக்கு வெளிப்படுத்தினார். ஒரு தகப்பன் சுமப்பது போல சுமந்து வந்ததை நீங்கள் அறியீர்களா, உங்களுக்காக நான் பலத்த அரணும் கேடகமாக இருந்தேனே, உணவு கொடுத்து உங்களை பாதுகாத்தேனே, உங்கள் எதிராளியிடத்திலிருந்து உங்களை நான் தப்புவித்தேனே, உங்களுக்கு வேண்டிய செல்வத்தை கானானிலே நான் கொடுத்தேனே. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்வாரோ அதையெல்லாம் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவர் விரும்பின பிள்ளைகளுக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே இந்த அம்மாவுடைய கேள்விகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, இங்கே கர்த்தர் நாயின் இந்த ஊருக்கு யூஸ்வலாக அவர் அது போகிற பாதையே அல்ல. இன்னும் சொல்ல போனால் நாயின் ஊருக்கு யூதர்கள் போவதை தவிர்ப்பார்களாம். ஆனால் கர்த்தர் பாருங்க, இங்க இந்த ஏழை விதவைக்காகவே அவர் அந்த ஊருக்கு போனார். இன்றைக்கும் உங்களுக்காகவே அவர் நம்முடைய இல்லங்களிலே வந்திருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதை நான் நம்புறேன். நிறைய பேரிடத்துல நான் பழகி இருக்கிறேன். நிறைய கணவனை இழந்தவர்களோடு கூட நான் பழகி இருக்கிறேன். பெரிய அம்மாக்கள் அவங்களாம் ரீசெண்டாக ஒரு தாயாரோட பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, என்னை எப்படி தான் ஆண்டவர் நடத்துகிறாருன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார், எனக்கு வீடு இல்லை, நான் லீஸில் இருக்கிறேன், ஆனாலும் கூட ஒரு சின்ன வீடு தான், எனக்கு பலவீனம் உண்டு, நோய் உண்டு, மருத்துவ செலவு இல்லாமல் கர்த்தர் என்னை நடத்துகிறதை பார்த்தா ஒரு தகப்பன் தம் மகளை நடத்துவது போல
அவர் நடத்துகிறார். இப்படிதான் நான் பார்க்கிறேன். பூமியில அவர் கொடுக்கிற முக்கியத்துவம் யாருக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப, தகப்பன் இல்லாத பெண்களுக்கு தான். இனி நீ அழுது கொண்டிரா. ஏசாயால ஒரு அழகான வசனம் உண்டு, நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் தள்ளப்பட்டவள் எனப்படாமலும். அந்த வசனம் மனசுல இருக்கு, என்னால ஃபுல்லா சொல்ல முடியல. நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் சிருஷ்டிகரே நாயகன் அப்படின்னு சொல்லுவார். நான் உன் தகப்பன், நான் உன் தகப்பன், நான் உன்னுடைய பரம தகப்பன். கர்த்தர் இந்த செயலை செய்கிற பொழுது அவர் என்னவா அங்க தம்மை காண்பிக்கிறாருன்னா, அந்த விதவைக்கு அப்பாவாக, அந்த விதவையின் மகனுக்கு அப்பாவாக தான் அங்கே நிற்கிறார். ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து கைவிடப்பட்ட மகனையும் மகளையும் அவர் சிந்தித்து பார்க்கிறார். எங்குங்க அப்பான்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர் இயேசு. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு முன்னாடியே சொன்னாரு, நான் உங்களுக்கு சிநேகிதனாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு நண்பனாக இருக்கிறேன். ஆனால் எந்த இடத்துல தெரியுமா, கடைசியில உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்னார், பிள்ளைகளே சாப்பிட ஏதாவது இருக்கிறதா? பிள்ளைகளே, இதுதான் அப்பாவுக்கு தெரியும் நான் படுற கஷ்டம். இன்னைக்கு விதவையை கொஞ்சம் தூரம் வைத்துடலாம், கைம்பெண்ணை கொஞ்சம் தூரம் வைத்துட்டு, இழந்த மகனை பாடையை கொஞ்சம் தூரம் வைத்துட்டு, உலகம் மனிதர்களை கொஞ்சம் தூரம் வைத்துட்டு, நம்ம நிலையை அங்கே வைத்து பார்க்கலாம். இங்கே மரணத்தை சொல்லலை, அழுகையை நான் சொல்லலை. வாழ்க்கை முழுவதும் போராட்டம் தான். கைவிடப்பட்ட நிலைமை, யாரும் நம் பக்கத்தில் இல்லை, பிள்ளைகள் நம் பக்கத்தில் இல்லை, கணவன் நம் பக்கத்தில் இல்லை, வறுமை சூழ்ந்திருக்கிறது. ஒரு கல்யாணம்னா ஒரு பெண் பார்க்கவோ யாரும் உதவிக்கு ஆள் இல்லை, வேலையா ரெக்கமெண்டேஷன் செய்ய ஒருவரும் இல்லை, அல்லது வீடை வாங்க வேணுமா கட்ட வேணுமா உதவி செய்ய ஒருவரும் இல்லை. இன்னைக்கு நான் பார்க்கிற ஆவியில அநேகர் கண்ணீரோடு கூட இருக்கிறீங்க. ஒரு சிலர், இன்னும் சிலர் கலங்கின இருதயத்தோடு இருக்கிறீங்க. இன்னும் சிலர் மனதளவில பெரிய பாரத்தை சுமந்து தலை வலியோடு இருக்கிறீங்க. தலையில முழுசும் போட்டுட்டு, ஆண்டவரே ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த கொடுமை நடக்குது, எனக்கு ஏன் இது நடக்கணும், இந்த கவலையிலோடு நீங்க நிற்கிறீங்க. ஆனா விசாரிக்கிற பிதா, விசாரிக்கிறவர் அவர். நம் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொன்னவர் பேதுருவில. அவர் விசாரிக்கிறவர் ஆனபடினாலே இவ கேட்கல, இருந்தாலும் கேட்காமே உதவி செய்கிற தேவன் நம் தேவன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். இது அந்த காலை வேளையில நான் உங்களை சந்திக்கிறேன், நீங்க என்ன பார்க்குறீங்க. ஆனா நான் உங்க இருதயத்தில் இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது. வேதனைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை, சந்தோஷங்களை, உங்களுக்கு இருக்கிற குறைகளை என்னால் பார்க்கவே முடியாது. ஆனால் ஆவியானவர் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். ஆனால் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய வேதனைகள் நீங்க அறிந்திருப்பீங்களா? இந்த உலகம் யாரும் அறிந்திருக்க முடியாது, ஆனாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இங்க ஒரு காரியம் நடக்குது, அந்த ஊரே அவளுக்கு பின்னாக சென்று அழுது கொண்டு நின்றது. ஊரே நின்றது. ஐயோ, ஏன் இந்த நிலைமை? பலருடைய கேள்வியா இருக்கலாம். ஏன் இந்த பெண்மணிக்கு, ஏன் இந்த பையன் இறக்கணும், ஏன் இந்த வாலிப பையன் மறிக்கணும், ஏன் இந்த வாலிப பையன் பாவத்துல போகணும், வேலை கிடைக்காம திருமணம் ஆகாத இந்த வாலிப பெண் இருக்கணும் என்ற கேள்வி ஊர் மக்கள் மத்தியிலே இருக்கு. லாசரு மரித்த பிறகு கூடியிருந்த மக்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இவ்வளவாய் சிநேகித்தாரே,
இவரை எழுப்பியிருக்க வேணாமா? வியாதியா இருக்கும் பொழுதே எழுப்பியிருக்க வேணாமா? ஏன் சாக வரைக்கும் அமைதியா இருந்தார்? அதுல என்ன அவருக்கு இன்பம் அப்படின்னு தான் பேசுனாங்க, ஏளனமா பேசினாங்க. இன்னொரு பாயிண்ட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு நம்முடைய நிலைமையை பார்த்து ஒரு வீட்டுல இழப்பே வரட்டுமே, அந்த அந்த இழப்பின் வீட்டில பேசுறவங்க பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பாவம் செய்தாலோ அவ்வளோ அப்படிதானே, அவ்வளோ பெருமைக்காரி, அவ்வளோ ஆணவக்காரி, அவ்வளவோ திமிர் பிடிச்சவங்க, பாவத்தில் இருக்கிறவங்க, நியாயத்தை பேச மாட்டாங்க. ஊரே விமர்சிக்கும், விசனப்படாது. இது சாதாரணமா நீங்க எந்த வீட்டு பிரேயரும் டெத்துக்கும் நீங்க போய் பாருங்களா, நல்ல பரிசுத்தவான்களுடைய டெத்து கூட போய் பாருங்களா, அங்க கிரிட்டிசைஸ் பண்ற ஜனங்கள் ஒருவர் நிச்சயமாக உண்டு. இதெல்லாம் ஆண்டவர் அறிவார். அறிந்து அவர் சொன்னார், தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். கர்த்தர் அவளை பார்த்து, இந்த பார்த்து என்ற வார்த்தையை மாத்திரம் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அவர் நம்மை நோக்கி பார்க்கிறவர், அவர் விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, என் கண்ணீரை பார்க்கிறவர். என் வேதனைகளை அவர் அறிவார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் அறிவார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற வேளையில் உதவி செய்கிறார், ஏற்ற வேளையில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இங்க பாருங்க, கம்பேஷனேட், மனதுருகி. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. மனதுருகி அழாதே என்றார். இந்த ஒரு வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை. ஏன்னா நீங்க பாக்குறீங்க, இல்லை நான் உங்களை பார்க்கிறேன். நான் சொல்லட்டுமா, நம்ம எல்லாம் எந்த படகுல இருக்கிறோம் தெரியுமா? கண்ணீரின் படகுல இருக்கிறோம். தண்ணிக்குள்ள இருந்து அழுதா யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரிதான் உலகத்திற்குள்ள நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் மத்தியில இருக்கும் பொழுது நம்முடைய கண்ணீர் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு கண்ணீரோடு நிற்கிற உங்களை, என்னைய பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், அழாதே, 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 அழாதே. இது சொல்லும் பொழுதே எனக்குள்ள அவ்வளவு வேதனை, உள்ளுக்குள்ள அவ்வளவு என்ன சொல்றது, எமோஷனா இருக்கு. அந்த வார்த்தை என்னை பார்த்து சொல்லுகிற மாதிரி தான் தோணுது. ஆனாலும் நான் எப்படி அடக்கி கொள்வேன்? அதுக்கு ஏதாவது ஒரு மாறுத்திரம் இருக்கணும், ரிசல்ட் வரணும். அழாமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில என்ன நடக்கணும்? என் வாழ்க்கையில நல்லது நடக்கணும். என் வாழ்க்கையில நல்லது நடந்தா தான் நான் அழாமல் இருக்க முடியும். ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், அழாதேன்னு சொன்னவர். நீ இனி அழுது கொண்டிரா என்று சொன்னவர். ஆகாரின் கண்ணீரை பார்த்து சொன்னார், அழாதே. அன்னாளின் கண்ணீரை பார்த்தவர், இசைக்கியாவின் கண்ணீரை பார்த்தவர், திருமறையில அநேகருடைய கண்ணீரை பார்த்தவர் அவர். அவர் அழாதேன்னு சொன்னா அங்க ஒரு சொல்யூஷன் வந்துடும். அங்க அழகான ஒரு சொல்யூஷனை கர்த்தர் கொடுப்பார்.
எனக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியல. அது எனக்கு தான் ரொம்ப 99% எனக்கு தான். அழாதே, என்னங்க ரிசல்ட்டு என்று சொல்லி கிட்ட வந்து, பிரியமானவர்களே, நாம தூரமா இருக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்தினால, அவிசுவாசத்தினால, பாவத்தினால. ஆனா ஆண்டவர், கர்த்தர் தகப்பன் கிட்டே வந்து இன்னைக்கு உங்க கிட்ட வருகிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. கிட்டே வந்து இந்த பிரச்சனையை சுமந்த இந்த பாடையை தொட்டார், பாடையை தொட்டார், காஃபினை தொட்டார். எப்பா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் அந்த படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கணும்? திரும்ப அந்த படுக்கை உனக்கு இல்லைன்னு அர்த்தம். ஏன் பாடையை தொடணும்? இந்த பாடை இன்னைக்கு இனிமேல் உனக்கு தேவைப்படாது, அதை கொளுத்தி போடு. அதே போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை தான் ஆண்டவர் தொடுவார். ஃபர்ஸ்ட் அதை தான் தொடுவார். ஃபர்ஸ்ட் அதுல தான் ஆண்டவருடைய கைகள் வைக்கப்படும். ரியாக்ட் பண்றது விஷயம் அங்கதான். இந்த பாடை தானே, காஃபின் பாக்ஸ் தானே, அதுக்குள்ள தானே இந்த டெட் பாடி இருக்கு. முதல்ல அதை நம்ம கிளியர் பண்ணலாம். தொட்ட உடனே சுமந்தவர்கள் நின்றார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் தொட்டார்னா எல்லாம் நின்று போகும், எல்லாம் நின்று போகும். நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள், நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருவின் கிரியைகள் நின்று போகும். பெரும் மழை, பெரும் புயல், அலைகள் நின்று போகும். வியாதிகள் நின்று போகும். நின்றார்கள். நின்ற பிறகு அப்பொழுது அவர் சொன்னார், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அது ரொம்ப சத்தமா சொன்னாராம். அதான் வரலாறு. எப்படி லாசருவை சத்தமாய் அழைத்தார், அதே மாதிரி மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். 2வது முறை இது வருது. எங்க ஆமா, அதுல பேச தொடங்கினான்னு எனக்கு தெரியல, நீங்க தான் செக் பண்ணும். எவீரின் மகளை அவர் உயிரோடு எழுப்பின பிறகு உணவு கொடுக்க சொன்னார். அவர் பேசினாலா பார்க்கலாம். ஒரு அப்பா தாம் பிள்ளைக்காக எப்படி நேற்று பேசினார் என்று நம்ம பார்த்தோம்ல. பேச தொடங்கினான். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்கிற வார்த்தை என்னன்னா, இனி நாம வாய் மூடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கு முன்பாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் நமக்கு முன்பாக நிற்கவும் முடியாது. நம்ம பலருக்கு சுமையாக இருந்தது போதும். நம்ம யாரும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இடையூறாக இருந்த அந்த பாடைகளை கர்த்தர் உடைத்தும் போடுவார். மாத்திரமல்ல, நாம் எழுந்திருப்போம். நீதிமான் எழுதரம் எழுந்தார், அவன் எழுந்திருப்பான். வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். இன்னைக்கு நாம் எழும்புவோம். அதான் எனக்கு ஒரு நம்பிக்கை. அழாதேன்னு சொன்னவர் என்னை எழுப்புவார். எழும்பு எழும்பு என் சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள்ளுன்னு சொன்னவர் அவர் எழுப்புவார். இதே பிட்ல இருக்க மாட்டோம், இதே பிரிசன்ல இருக்க மாட்டோம், இதே பனிஷ்மெண்ட்ல இருக்க மாட்டோம், இதே பிரச்சனைகளில இருக்க மாட்டோம், இதே சூழ்நிலையில் நாம் இருக்க மாட்டோம். எழுந்திருப்போம். எழுந்திரு. அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை தாயிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றிருக்கிறார் என்று தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன்
தமது ஜனங்களை சந்தித்தார். இன்னைக்கு உங்களுக்கு டேக்கவே அதுதான். கர்த்தர் நம் தேவைகளை நேரிலே வந்து சந்திக்கிற தேவன். அவர் தேவன் தம் ஜனங்களை சந்தித்தார். அவர் பிறக்கும்போது வந்த வார்த்தை இதுதான்: உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதா. அருணோதயம் வந்தது, சந்தித்தது. சந்திக்கும்படியாக வந்திருக்கிறார். கவலையோடு இருப்பீங்கன்னா இன்னைக்கு கவலைப்படாதீங்க. தேவன் நம்மை சந்திக்கும்படி, தகப்பன் நம்மை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறபடி கர்த்தர் நம்மை நிச்சயம் எழும்ப பண்ணுவார். நாம் எழுந்திருப்போம். இந்த கைம்பெண்ணிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அந்த கைம்பெண்ணும் அந்த மகனும் மிகுந்த சந்தோஷத்தோட திரும்பவும் தங்களுடைய வாழ்க்கையை அவர் துவங்கினார்கள். திரும்பவும் அந்த சந்தோஷம் நமக்கு வரும். நம் கண்ணீர் விட்டு இந்த 90ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் துக்கப்பட்ட, துன்பப்பட்ட, துயரப்பட்ட நாட்களுக்கு சமமாக என்னை சந்தோஷிப்பிக்கும். இதை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே. ஜெபம் அன்புள்ள ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் கண்ணீரோடு நிற்கிறோம் சுவாமி. எழும்ப முடியாமல் அநேகருக்கு பாரமாய் நிற்கிறோம். சுமந்து 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 சுமக்கிறவர்களே வேதனைப்படுகிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை பலருக்கு பாரமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கு பாரம், மனைவி கணவனுக்கு பாரம், பிள்ளைகள் பெற்றோருக்கு பாரம் என்று கண்ணீரோடு நிற்கிறான். ஐயோ ஆண்டவரே, இந்த பாரத்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்ற வார்த்தை இப்பதான் எங்களுக்கு புரியுது. பாரம் இருக்கும் பொழுது மனது அவ்வளவு கடினமா, பாரமா இருக்கு, அடைத்து கொண்ட மாதிரி இருக்கு. கர்த்தாவே, எங்களுக்கு நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த காலை வேளையில ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எழும்பணும் ஆண்டவரே, நாங்கள் எழும்பணும் சுவாமி. நாங்கள் மீண்டும் எழும்ப வேண்டும். தேவன் எங்களை திரும்ப வந்து சந்திக்க வேண்டும். எங்களை சந்தித்தார் என்று உலகம் சொல்லும். தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார் என்று உலகம் சொல்லணும். தேவன் இறந்து போன அந்த சடலத்தை சந்தித்தார். தேவன் அந்த கைம்பெண்ணை சந்தித்தார். தேவன் இந்த என்னை சந்தித்தார், உங்களை சந்தித்தார், என் பிள்ளைகளை சந்தித்தார் என்று உலகம் சொல்லும். அப்படி சொல்ல போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அதான் சொன்னால இன்னும் அந்த பிரச்சனை என்னால் சால்வ் பண்ணவே முடியல. உதவி செய்யும் ஆள் இல்லை. எனக்கும் பெரிய போராட்டங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். அதனால் இதுக்கு எதாவது உதவி செய்ய உங்களால் முடியும்னா இது எப்படி ப்ராட்காஸ்ட் பண்ணுறது என்ற ஒரு ஆலோசனை எனக்கு கொடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.